விஜய் வந்து ராகவ பிடிச்சு வந்து நல்லா வந்து போட்டு அடி என்ன அடிச்சிடுறாரு. அடுத்து வந்து நிவினா அவர அடிக்கிறாரு. "மரியாதை உங்க அப்பா எங்கன்னு சொல்லுங்கடா, சொல்றா" அப்படி சொன்னோனே, முதல்ல சொல்ல மறுக்கிறார் ராகவ். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுடுறாங்க. இங்க வந்து பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. "என் புள்ள இப்படி அடிக்கிறீங்களாடா, உங்கள சும்மாவே விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா துள்றாரு. வந்து பசுபதி. பசுபதிய பார்த்துட்டு வந்து, "உனக்கும் இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் வந்து ஃபைட் பண்றாரு நம்ம விஜய். அந்த டைம்ல கரெக்ட்டா போலீஸும் அங்க வந்துடுறாங்க. பசுபதியும் ராகவும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ வந்து பசுபதி சொல்றாரு, "டேய் இதுதான் சாதாரண விஷயம்னு நெனச்சுக்கிட்டீங்களா? நாங்க உள்ள போறது. இதுக்கப்புறமா இன்னொரு ஸ்கெட்ச் உங்களுக்கு இருக்குடா. அந்த ஸ்கெட்ச்ல நீங்க மாட்டுவீங்கடா" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. "அதையும் பார்க்கலாம்டா. நீங்க என்ன பண்ணாலும் அது எப்படி எதுக்கணும் எனக்கு தெரியும். சார் இவங்கள வந்து வெளிய வராத அளவுக்கு உள்ள தள்ளுங்கடா சார் கேஸ் போட்டு" அப்படின்னோனே, "சரிங்க நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவங்கள கூட்டிட்டு போறாங்க. நவீன் வந்து விஜய் கிட்ட, ஏதோ வந்து பசுபதி சொன்னாரே, ஏதோ இருக்கு" அப்படின்னோனே, "என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் நிவின். என்ன இருக்க போது? ஏதாவது ஒண்ணு வேலை நம்மளுக்காக வச்சிருப்பாரு. வேற என்ன வச்சிருப்பான் அவன்? ஏதாவது ஒண்ணு தொல்ல குடுக்கறதுக்காக இல்ல. என் மாமா அப்படி சொல்லிட்டு போறாருன்னா, ஏதாவது காரணம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு. அது என்ன விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும் விஜய்" அப்படின்னோனே, "சரி அதையும் கண்டுபிடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க" அப்படின்றாங்க. சரி நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போணும். அங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க 2 பேரும். இங்க வந்து என்ன பண்றாங்க, கங்கா வந்து சாப்பிட அடம் பிடிக்கிறாங்க. "என் குழந்தைய பார்க்காம நான் எப்படிம்மா சாப்பிடுறது?" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் இப்பதான் காட்டுவாங்கடி. ஏன்டி இப்படி பண்ணிட்டுருக்க?" அப்படின்றாங்க. அவரும் வரவே வரல. "அம்மா அவர் வர சொல்லுமா. ஏம்மா இப்படி பண்றாரு அவரு? அவருக்கு விஷயம் தெரியுமா தெரியாதாம்மா குழந்தை பொறந்தது?" அப்படின்னோனே, இல்லடி விஷயத்த தெரியப்படுத்தியிருப்பாங்க. அது எப்படி தம்பி வந்து தம்பிக்கு தெரியப்படுத்தாம இருப்பாங்க?" அப்படின்னோனே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. அவர பார்க்கணும் போல இருக்கும்மா. எனக்கு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கு. இல்லம்மா" அப்படின்னோனே, "இங்க பாரு கங்கா, இப்பதான் குழந்தைய பெத்திருக்க. வயிறு வெறும் வயிறோட இருக்கும். அதனால சாப்பிட்டு தான் தீரணும். சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்காத கங்கா. ஒழுங்கா சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி ஊட்டுறாங்க. "அக்கா சாப்பிடுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. "எனக்கு சாப்பிடவே பிடிக்கலடி. அதெல்லாம் தெரியாது. நீ இனிமேட்டு தான் நல்லபடியா சாப்பிடணும். குழந்தை பெத்தவள்னா சும்மாவா? நல்லா சாப்பிட்டாதான்டி குழந்தைக்கு நல்லா பால் குடுக்க முடியும். ஏன்டி இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி, அதுக்கப்புறமா யமுனா எல்லாருமே வந்து கங்காவ சாப்பிட வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்ருக்காங்க. இங்க விஜயும், நிவினும் வராங்க. நிவின பார்த்துட்டு, "என்னங்க என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. வந்து நம்ம யமுனா. அடுத்து வந்து காவேரி வந்து, "என்னாச்சு விஜய்?" அப்படின்னோனே, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த பசுபதியும், அவங்க பையனையும் புடிச்சு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே வராது" அப்படின்னோனே, "என்ன தம்பி சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா?" "ஆமா. என் தம்பி தேவையில்லாத வீண் பிரச்சனைலாம் இப்பதான் அவன் இவ்வளோ பெரிய ஆட்டம் ஆடியிருக்கான். இப்போ போலீஸ்ல வேற புடிச்சு குடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணா என்ன பண்றது? அதுக்காக கங்காக்கு நடக்கிற அநியாயத்த பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கான் அவன். அதுக்கெல்லாம் வந்து அவன் தண்டனை அனுபவிக்க வேணாவா?" "ஆமாம்மா. நான் என்கிட்ட சொல்லிட்டு தான் அவரு போனாரு." "ஏன்டி நீ தான் இதுக்கு வந்து எடுத்து குடுக்குறியா உன்னெல்லாம்?" அப்படின்றாங்க. அ அதட்டுறாங்க நம்ம வந்து சாரதா காவேரிய. "இங்க பாருங்க அத்த, காவேரி சொல்றது எந்த தப்புமே கிடையாது. அவங்கள போலீஸ்ல புடிச்சு குடுத்தா தான் நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்." அப்படின்னோனே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. சார் என்னாச்சு சார்?" அப்புறம் "அவங்கள போலீஸ்ல பிடிச்சு குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்ல. நீங்கலாம் வீட்டுக்கு போங்க. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோனே, "சரிங்க சார். நாங்க ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்காக வந்து இருந்தீங்க." அப்படின்னு. "பரவாயில்ல சார். இதுல எனக்கு நம்ம குடும்பம்ல ஒரு குடும்பம் தானே சார்" அப்படின்னு ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லிட்டு போறாங்க. ஐயப்பனும் கிளம்பிடுறாரு. அடுத்து வந்து விஜயும் காவேரியும் வந்து தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப காவேரி கிட்ட விஜய் வந்து சொல்றாரு, "என் பேரு எந்த பிரச்சனையும் இல்ல காவேரி. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க. சாப்பிட்டியா இல்லையா?" அப்படின்னோனே, "நான் சாப்பிட்டேங்க. இங்க பாரு காவேரி, இந்த பிரச்சனையில நம்ம பாப்பாவ நீ கவனிக்காம விட்டுறக்கூடாது. சரியா? நீ வேலை வேலைக்கு போட வேண்டிய மாத்திரை, சாப்பாடு எல்லாம் கரெக்ட்டா செய்யணும். நீ இங்க கரெக்ட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பயம் இல்லாம இருக்கேன்." எப்படிங்க இவ்ளோ தூரம் அந்த ராகவ பிடிச்சு அந்த பசுபதியும் பிடிச்சு ஒப்படைச்சுங்க. என்னால நம்பவே முடியலங்க. எனக்கு உங்கள நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அழகா லைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே காவேரி பார்த்து, "பரவாயில்ல காவேரி, இதுல என்ன இருக்கு? அதுக்காக அவங்கள அப்படியே விட முடியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "உண்மையிலே சொல்லப்போனா, அந்த ராகவ என்னால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் சித்தப்பா தான்." "என்னது சித்தப்பாவா? மாமாவா? என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னோனே, "ஆமா காவேரி, அவர்கிட்டயும் சில மாற்றங்கள் இருக்கு பாரேன். என்னதான் அவரு நம்மளுக்கு வேல வச்சாலும், பரவால்ல. இந்த விஷயத்துக்காவது நம்மளுக்கு உதவி செஞ்சாரு. அதான் பெரிய விஷயம் காவேரி. உண்மையிலேயே இது பெரிய விஷயம் தாங்க." அப்படின்றாங்க. சரிங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல?" "பிரச்சனை இருக்காது நம்புவோம். பிரச்சனை வந்தாலும் சமாளிப்போம் காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க.